சகஜ ஸ்திதி யோகாவில் ஆரம்பிச்சு சைலன்ஸ் வரைக்கும் அவரையும் ஒரு ரவுண்டு போயிட்டு அப்புறம் நிப்டி ஏஎஸ்பி டிஎஸ்பி ஒய்எஸ்பின்னு அது பின்னாடியும் போயிடும். ஆர்ட் ஆஃப் லிவிங் ரவிசங்கர் அது பின்னாடி போயிடும். வடகரை சிவானந்த பரமஹம்சருடைய கதி தீட்சை காசி தீட்சை அதுவும் போயிடும். ஓங்காரக்குடியோட சித்தர்வழி அவற்றை தீட்சை வாங்கி சித்தர்வழியும் போயிடும். மெய்வெளிச்சாலையோட ஏக பரம்பொருடன் நெட்வொர்க் வைக்கிற பிரம்ம பிரகாச பிரம்மோதய மெய்வெளிச்சாலை ஆண்டவர்களுடன் அடிப்படையும் அந்த மெத்தட் அதுலேயும் போயிடும். எல்லா இடத்துலையும் நான் ஒரு விஐபி நல்லா ஏன் வச்சிருக்கேன். எல்லாரும் என் மேல சுத்தி சுத்தி வந்துட்டு கடைசியா இப்ப மக்களுக்கு எதை சொல்ல நான் சொன்னதை கேட்டு ஓங்காரக்குடியில் நடத்தி ஒழிஞ்சிச்சு. நெய்வேலிச்சாலை ஒரு சின்ன ஏரியால இருந்தது, இன்னைக்கு சுத்தி ஒரு பெரிய டவுன்ஷிப்பே உருவாயிடுச்சு. உங்களுக்கு பெரிய பெரிய மொபைல் கம்பெனி வச்சிருக்கலாம், அங்க பங்களா கட்டியிருக்காங்க. அது உள்ள ஒன்றும் கட்ட முடியாது, உள்ள வந்து குடிசைதான் போடணும். சாலை எல்லைக்குள்ள 100 ஏக்கருக்குள்ள வெளியில தான் நீங்க டாய்லெட் கட்டி அப்படிலாம் பார்த்தா டவுன்ஷிப் ஆக மாட்டேங்குது. சொன்ன இடம் பூரா மக்கள் நறுமடிச்சாங்க. விபாசனாவா போய் இன்னைக்கெல்லாம் இடம் கிடையாது. இன்னைக்கு விபாசனா நுழைன்னு சொன்னீங்கன்னா 6 மாசம் ஆகும் அப்பாயின்மெண்ட். ஆனா ஆரம்பத்துல 100 பேர் உட்கார்றதுக்கு விபாசனாவை கட்டி வச்சுட்டு சென்னையில 10 பேர் கூட வரமாட்டான். இத்தனைக்கு இலவசமா சோறு போட்டு 10 நாளைக்கு தங்குற வசதி கொடுத்து இத்தனை செஞ்சு விளம்பரம் பண்றாங்க. நடக்கல வேலை. ஒரு வாயை திறந்த மெகா டிவியில விபாசனால போய் உட்காருங்க, உங்களுக்கு தியானத்தோட ரகசியம் தான் தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சோங்க. அப்புறம் விபாசனால இடம் கிடையாது. இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரு கிட்டத்தட்ட 10 சென்டர் விபாசனா தொடங்கியாச்சு. இத்தனையும் 30 வருஷமா லான்ச் பண்ணது யாரு? உங்க முன்னாடி நிக்கிறானே அவன் தான். எங்க இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. எல்லாத்தையும் லான்ச் பண்ணி ஆனால் எல்லாத்தையும் ரவுண்டு கட்டிட்டு இப்ப இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி எல்லாம் போறாங்க வராங்க. நம்மளும் போனா வந்தோம். தீர்க்கமா என்ன சொல்றது? அப்படி போயிடவா, கதி பீச்சி வழியா போயிடவா, பாபாஜி வழியா போயிடவா, பிரஜபிதா குமாரிகள் ராஜயோகத்துக்கே போயிடுறதா, மகரிஷி தீட்சை வாங்கி மனவளக்கலை ரூட்ல போயிடுறதா? எப்படி மக்கள் எல்லோருக்கும் எல்லா ரூட்லயும் போனவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ரூட்ல தான் வருது, எல்லா ரூட்டையும் காமிச்சிட்டீங்க, நாங்க போய் போய் பார்த்து வந்தோம், ஆனா எங்களுக்கு ஒரு நிறைவு வேணும் அப்படின்னு. இதுக்கிடையில உங்க அப்பன் எங்க அப்பன் பேங்க் வாய்ஸ்ல பேச ஆரம்பிச்சாரு. என்னென்ன செய்யணும், ஏது செய்யணும், கொஞ்சம் மிராக்கிள்ஸ்ல நடத்த ஆரம்பிச்சாரு நம்மளை சுத்தி. ஓ, ஆரம்பத்துல தெரியல, உங்களுக்கு செய்வாரு, ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆதி சிவன் சொல்லுங்க, லவ்வரா அதிசயங்கள். ஆமா, மிராக்கிள்ஸ். மிராக்கிள் நடத்துறது அவங்க இன்ட்ரெஸ்டான விஷயம். அடுத்து சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ்களின் நாயகன் யாரு? சர்ப்ரைஸா செய்வாரு, ஆனா அதுக்கு யாரு மூலம்னு சொல்ல மாட்டாரு. கம்பெனி இருப்பாரு. நம்ம அப்படி நடந்திருக்கோம், இப்படி நடந்திருக்கோம், ஒரு ஃப்ளூக்ல நடந்திருக்கோம், தற்செயலா நடந்திருக்கோம், இப்படி நடத்திட்டு இருப்போம். ஆனா அவரே வந்து நான் தான் நடத்தினேன்னு என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு தான் நீங்க அவரோட நெட்வொர்க்ல வந்துட்டீங்கன்னு அர்த்தம். உங்களை அப்படி வர வைக்காம விட மாட்டேன். வேலையா சம்பாதிக்கலாம். அதாவது நீங்க யாராவது இருக்கலாம், என்ன வேணாலும் படிச்சிருக்கலாம், என்ன தொழில் பண்ணிருக்கலாம், என்ன பதவியில் இருக்கலாம், எத்தனை கோடீஸ்வரர் மகா கோடீஸ்வரா கூட இருக்கலாம், யாராவது இருக்கலாம். ஆனா அந்த நெட்வொர்க் வராத வரைக்கும்
நம்முடைய கோடிகளும் நம்முடைய அறிவும் நம்முடைய அதிகாரமும் நம்முடைய பதவியும் எல்லாமே டுபாங்குரா தான் இருக்கும். அது வந்துடுச்சுன்னா இது எதுவுமே தேவையில்லைன்னு ஆயிரும். பணமும் தேவையில்லை, பதவியும் தேவையில்லைன்னு ஆயிரும். அப்ப அவ்வளவு மூல ரகசியமான ஒரு விஷயம். அதை நாம எட்டுறதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றதான் நாம உங்களுக்கு ஐயா சொல்ல விரும்புகிற விஷயம். சர்ப்ரைஸுகளின் நாயகன் என்னைக்கு நான் தான் அந்த சர்ப்ரைஸை நடத்துறேன்றதை நமக்கு உணர்த்த ஆரம்பிக்கிறாரோ அன்னைக்கு நம்முடைய ஆன்மீக பயணம் டெஸ்டினேஷனுக்கு எல்லையை நோக்கி செல்ல ஆரம்பிச்சிடும். அதை அடைய வேண்டியும் நாம போராடணும். போராடுறதுன்னா எப்படின்னா அது வரைக்கும் இந்த கர்ம வினை உங்களுக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும், சுத்தி ரவுண்டு கிட்டே எடுக்கும். கர்ம வினையை ஜெயிக்க முடியாது. இறைவன் நிரந்தரமானவர், சொல்லுங்க. அதே மாதிரி கர்ம வினையும் நிரந்தரமானது, சொல்லுங்க. ஆணவம் நிரந்தரமானது, மாயை என்ற மயக்கமும் நிரந்தரமானது. அத திருமூலர் சொல்லுவார், பதி பசு பாசம் எனப்பகர் மூண்டே. பதினை போல் பசு பாசம் அனாதி. பெர்மனன்ட் நினைச்சிட்டு இருக்காத, இதுகளும் பெர்மனன்ட் தான். நம்மளை வருத்தக்கூடிய ஆணவமும் கர்ம வினைகளும் அதுவும் பெர்மனன்ட். ஏன்னா அது யூனிவர்ஸ். பதி என்பது இறைவன், சொல்லுங்க. பசு என்பது நாம், உயிர்கள். பாசம் என்பது உயிரில்லாத யூனிவர்ஸ். அத்தனை நட்சத்திரங்களும் பிளானட்ஸும் அதுல இருக்கக்கூடிய பொருள்களும் தங்கமும் வைரமும் பாறைகளும் எல்லாம் உயிரற்ற அத்தனையும் யூனிவர்ஸ்ல இருக்க அத்தனையும் அந்த பாசம் என்ற கேட்டகரியில வந்துடும். மூணுமே அனாதி. சரி, இந்த பசுவும் பாசமும் இறைவன்கிட்ட போக முடியாது. இறைவன் செய்ய முடியாது. இறைவனை சென்றடையா பதி பசு பாசம். ஆனா பதி வந்துருச்சுன்னு வச்சுங்க நம்மகிட்ட, இது ரெண்டும் காணாம போயிடும். என்ன காணாம போயிடும்? பாசமும் காணாம போயிடும், பசுவும் காணாம போயிடும். நீங்களே சிவாம்சம் ஆயிடுவீங்க. அதான் வள்ளலார் அவர் சிவாம்சம் பெற்ற உடனே அந்த ஜோதி பாட்டுல சொல்லுவார், சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவபெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதி ஜோதி. இந்த பாடல்களை எல்லாத்தையும் தான் வெற்றி நிச்சயம் வெளிப்பாய் நம்மளா வெற்றி நிச்சயம் புத்தகத்திலே எல்லா புத்தகத்தையும் கொஞ்சம் இங்க வந்துச்சு. அந்த புத்தகத்துல ஐயா என்னென்ன பாட்டெல்லாம் ரொம்ப ஆப்டான பாட்டு எதெல்லாம் பாடணும் அப்படின்றத ஐயா சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வீட்டுல வெற்றி நிச்சயம் இருக்கு? கை தூக்குங்க. சரி, வீட்டுல இல்ல, எங்க வீட்டுல அந்த வெற்றி நிச்சயம் புத்தகம் இல்லைன்றவங்க கை தூக்குங்க. சரி, இல்லாதவங்க வாய்க்குங்க. மலிவு பதிப்பு தான் 300 ரூபாய் புத்தகம் 75 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். இந்த மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. யாரெல்லாம் முன்னேற்றம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய மொத்த நான் 30 வருஷமா செஞ்ச விஷயத்தோட ஜிஸ்ட் சுருக்கம் தான் அது வெற்றி நிச்சயம். அப்புறம் டெய்லி என்ன பண்ணணும்னு சொல்றது சிவசிற்சவி கையேடு, சொல்லுங்க. 20 ரூபாய் தான். உடம்ப எப்படி கவனிச்சுக்கணும் சொல்லுங்க. இறைவனை வணங்கி உயிரை எப்படி பாதுகாக்கணும்? ரெண்டே ரெண்டு தான். உணர்வு, உடல், ஆன்மா. இந்த ரெண்டையும் எப்படி கோயில் எப்படி கொண்டு போய் மற்ற எல்லாம் மன அறிவு வெங்காயம்லாம் அப்புறம் அது இது ரெண்டு கிட்ட நிக்காது.
என்ன அறிவு இருந்தாலும் உடம்பு ப்ராப்பரா கவனிக்கலைன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்தாரு, பிச்சைக்காரனா கோடீஸ்வரனா? உலக புகழ் பெற்றவரா புகழ் பெறாதவரா? அவருடைய மறைவு எப்படி நடந்தது? செக்அப் பண்ண போறேன்னாரு, போயிட்டாரு. மேட்டர் ஆஃப் 2 or 3 days தான். விவேக்னு ஒரு நடிகர் இருந்தாரு, சும்மா செக்அப் செய்ய போறேன்னாரு, திருப்பி வந்தாரா? பாரதி ராஜா மகன் இருந்தாரு, சின்ன வயசு தான், போனாரு, திருப்பி வந்தாரா? சொல்லுங்க. என்ன உங்களை சுத்தி பார்த்துட்டே இருக்கீங்க. இந்தியாவது கடைசி ஐசியூ கூட்டு போவேன், இப்ப எல்லாம் எடுத்தவொடனே ஐசியூ தான். ஏன்னா கலெக்ஷன் பண்ணணும்னா முதல்ல ஐசியூல விட்டணும்னு நோபடி கேன் see you ஐசியூ டாக்டர் முடிவு பண்ணிடுவோம். ஐசியூ வென்டிலேஷன் மார்ச்சுவரி மயானம் கணக்கு வச்சிருக்காங்க. அது தாலி அறுத்துவாங்க. நீ செத்த பிறகு தாலி அறுக்க வேண்டியதில்லை, ஆளும் போது டாக்டர் அறுத்துட்டு அவன் கையில கொடுப்போம். நீ 30 வருஷம் கட்டு பாடுபட்டு சேர்த்த சொத்தை எல்லாத்தையும் பிடிக்கிட்டு கேன்சர் இருக்கு, டயபெட்டிக் இருக்கு, உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், அடப்பு இருக்கு சொல்லி உலகம் பூரா இதை பயன்படுத்தி உலகம் பூரா சம்பாதிச்சதை பிடிக்கிட்டு இருக்கேன். ஒரு பெரிய கூட்டம், மாஃபியா கூட்டம், மருத்துவ மாஃபியாக்கள் பிடிக்கிட்டு இருக்கேன். யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. அதை எப்படியாவது நேரடியா தடுத்து நிறுத்த முடியாது, போட்டுருவானுங்க. இன்டைரக்டா தடுத்து நிறுத்த முயற்சி பண்றதுல பெரிய அளவுல அமைதியா முயற்சி பண்றது ஒரு மனிதர், மாமனிதர், அவர் பேர் நரேந்திர மோடி. பெரிய சொல்ல மாட்டாரு, அமைதியா என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம், எல்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம். வந்து அந்த மாற்று மருத்துவ முறைகள் எல்லாத்தையும் பூஸ்டப் பண்ணி இன்னைக்கு 5 வருஷம் குஜராத்ல முதலமைச்சர், இன்னைக்கு 10 வருஷத்துக்கு மேல இந்தியாவின் பிரதமர். ஒரு நாளாவது ஆஸ்பத்திரி போயிருக்காரா? மாத்திரை முடிக்கிருக்காரா? ஊசி போட்டிருக்காரா? ஓய்வில்லை. ஓய்வில்லாத உழைப்பு. ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது, லீவு கிடையாது. நீ வந்து அவரை ப்ரோபேக் மோடி சொல்ற நல்ல வார்த்தை வருது. நான் புத்தாண்டுல அந்த கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது. ஆனா இவங்க நினைச்சாலே கெட்ட வார்த்தை ஒத்துக்கிட்டு வரும். கூட நான் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல ஒரு அந்த கூட்டணி சைக்கோ ஒன்று தங்கி இருந்தது, நல்லா தெரியும். ஆனா அந்த போய் திரும்பிட்டேன், பார்க்காத மாதிரி. பார்த்தா வந்து கட்டிப்பிடிக்க வந்துடும், அந்த கருவம் நமக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கு பேர் வச்சவனே நான் தான் அந்த கட்சிக்கு. ஏன்னா எனக்கு ஏதாவது இந்த கொள்ளக்காரங்களுக்கு ஒரு மாற்று வராதான்னு எத்தனை வருஷத்து ஏக்கம். அப்ப இது ஒரு மாற்றா இருக்குமோ, எம்ஜிஆர் மாதிரி இது ஒரு மாற்றா இருக்குமோ அப்படின்ட்டு அதுக்கு பேர் வச்சு அந்த திமுக முன்னாடி ஆனா போட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு, வெற்றி பெற்றாரு. நான் என்னத்தை போடுறது கேட்டார், நீ மானா போடுன்னு. 3 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம், நானு, அவரு, எங்களை சந்திக்க வச்ச ஒரு கோடீஸ்வரன். 3 பேர் தான் உட்கார்ந்துருக்கோம். மானா போடுங்க. நீ மானான்னா அப்படின்னா மறுமலர்ச்சின்னு. என்ன மறுமலர்ச்சின்னு? என்னங்க எத்தனை வரலாறு படிச்சிருக்கீங்க நீங்க கேக்குறீங்க. எப்படி கிறிஸ்தவத்துல மறுமலர்ச்சியை உண்டாக்குனது ரெனைசன்ஸ் பீரியட்னு சொல்லி மார்ட்டின் லூதர் கிங். ஆமா 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 ரெனைசன்ஸ். அதுக்கு என்ன பேருங்க? மறுமலர்ச்சி கிறிஸ்தவம் அப்படின்னு தான் வச்சாரு. மறுமலர்ச்சின்னு வச்சுட்டு திமுக வச்சுக்க, அவ்வளவுதான். மதிமுக அப்படின்னா ஐயா அந்த பேர் இருக்கு. அப்படியே பிரமிப்பா பார்த்தாரு. அந்த கோடீஸ்வரன் தான் இவங்க கூப்பிட்டது. ஒரு நாள் இவத்த ஐடியா கிடைக்க வில்லங்கமா சொல்லுவாரு, ஆனா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு. அதனால பயங்கரமான மூளையா இருக்கேன் அது மாதிரி. ஆனா அது செல்லுபடியாக அது ஒரு கொள்ளக்கூட்டத்துல ஒரு கூட்டமா சேர்ந்துச்சு. அப்ப நம்ம அந்த தேடல் முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே,
ஐயா சொல்ல விரும்புறது கரெக்டா அந்த ரூட்டை பிடிச்சிருக்கும். அந்த ரூட்டை பிடிச்சி நான் ஸ்டாப்பா நம்ம போயிட்டே இருக்கோம். அதனால நம்மளுடைய மெத்தட் வந்து ஆகம வழி. ஆனா ரெண்டு வேணும். தெய்வங்களை ஈர்க்க சொல்லுங்க, ஆரண வழி. ஆரணம்னா வேத வழி. ஆரணம் வழி வேத வழின்னு போட்டுருக்க. ஏழை இறைவனை ஈர்க்க சொல்லுங்க, ஆகம வழி. ஆரண வழி ஆகம வழி. இதுதான் சிவசித்தவை கையேடு. இந்த கையேடு எல்லாத்துக்கும் இருக்கா? இல்லாதவங்க நீங்களும் வாங்கிக்கோங்க, மற்றவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஐயாவுடைய புத்தகங்கள்லாம் வெளியில இருக்கும், அதை நீங்க சாதாரண நினைச்சிட கூடாது. நான் சொல்லுவேன் எங்க வீட்டுல, இந்த புத்தகத்தை சாதாரண நினைக்காங்க. ஒருவேளை ஐயா ஒரு 126 வயசுல கிளம்பிட்டேன்னு வச்சுக்குவாங்க. ஏசன் சொல்லியிருக்காரு 126 வரைக்கும் இருந்து வேலை செய்யிட்டு இருக்காரு. அவ்வளவு வேலை இருக்கு, முடியா சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன்னா புது அசைன்மெண்ட், சொன்ன அசைன்மெண்ட்டை முடிச்சுட்டேன்னா விபாசனாவை விளம்பரம் பண்ணினாரு பண்ணிட்டேன். இதெல்லாம் அடங்கி கிடக்கு, இதெல்லாம் தூக்கி விடுனாரு தூக்கியாச்சு. எல்லாம் ஒரு பல விஷயங்களை சைவ சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. சைவ சித்தாந்தம் உலகப்புறம் போக ஆரம்பிச்சிருச்சு. திருவாசகம்னா என்னன்னு சொல்லுனாரு. திருவாசகத்தை அந்த பாடினவருக்கே தெரியாது நம்ம இவ்வளவு எப்படி ஃபேமஸ் ஆனோம்னு. நான் தான் பூராத்தையும் கேசட்ல சிடியில போட்டு இவரை கேளு திருவாசகன் எஸ்பி பாடினது அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வந்து கமர்ஷியலா பாடினது, உணர்ந்து பாடியிருப்பாரு. இவரை கேளுன்னு சொல்லி அப்புறம் டெக்ளரும் பண்ணேன். இந்த 8ஆம் திருமுறை இவ்வளவு அழகா பாடினதுக்காக 8 பவுண்ட்ல ஒரு நாளைக்கு அவருக்கு கழுத்துல நான் செயின் மாட்டுவேன், தங்க செயின் மாட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். அது ஒரு நாளைக்கு நடத்துவேன்னு வைங்க. ஆனா அவர் இந்த சித்தர் பாடல ஒரு வாழ்ந்த சித்தர், ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்தவர், கல்யாணம் பண்ணாம நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்து இந்த பின்னாடி புத்தகங்களை யாரும் வாசிக்க மாட்டாங்க, சித்தர் பாடல்கள் அழிஞ்சிடக்கூடாது, எல்லாத்தையும் ஆடியோவா போட்டு கேசட்டாக சொல்லி ஒரு 4 சிஷியர்கள் கூப்பிட்டு சொன்னாரு. அவங்க யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்புறம் அவரை போய் பார்த்தேன், கடை சமாதிக்கு முன்னாடி அவரை போய் நான் பார்த்தேன். என் கையை பிடிச்சி சொல்லிட்டாரு, இந்த சித்தர் பாடல்கள் எல்லோ மூல முடுக்கெல்லாம் போகணும் அப்படின்னாரு. பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஆனா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னாரு. அப்புறம் தான் அந்த வீரமணின்றவர் பாடின அந்த பாட்டை உலகப்புறம் கொண்டு போய் சேர்த்து. அது கூட அந்த புதமை சித்தர் பாட்டெல்லாம் ஈசனை தரிசனம் செய்யலாம் சொல்லுங்க, செய்யணும் எல்லா மகான்களும் சொன்னாங்க. அது எடுத்தவுட சொன்னவரு புதமை சித்தர்லாம். அது அது ஒரு அப்புறமா கேட்க சொல்றேன். பூரணம் கண்டோரி பூமியிலே வர காரணம் இல்லையேடி. எப்படி பூரணம்னா என்னது? பரிபூர்ணாகி இறைவன். அது திரும்ப பூமிக்கு வர வேண்டியதில்ல. ஈசனை பார்த்தாச்சுன்னா தரிசனம் பண்ணியாச்சுன்னா தவம் பண்ணி திரும்ப பூமிக்கு வர வேண்டியதில்லை, கன்ஃபார்ம் ஆயிடும். நோ பெர்த்துன்னு. பொங்காலம் நீங்க பூரணம் கண்டோருக்கு சாங்காலம் இல்லையடி குதம்பாய், சாங்காலம் இல்லையடி. எவன் பூரணத்தை கண்டானோ பொங்காலம் ஸ்டாப் ஆயிடும் சொல்லுங்க. ஆமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 47வது வயசுல தொடங்கி ஒரு 51வது வயசுல அது மாதிரியான ஒரு, அது முழுக்க சொல்லக்கூடாது, பார்த்தேன். அன்னைக்கு ஆனதுதான் அதே வயசுலதான் இன்னைக்கு இருக்கேன். 76 வயசு, உடம்புக்கு 76 வயசு. ஆனா ஆற்றலோட வயது ஜஸ்ட் 40 இயர்ஸ் தான். 36 வருஷத்தை நிறுத்திட்டார். அந்த மூப்பை நிறுத்திடுவார், பூங்கால இருக்காது. இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கு. அழகு போகுது சொல்லுங்க, ஆற்றல் போகுது, இளமை போகுது, திறமை போகுது, இதெல்லாம் போயிட்டே இருக்கு. பூங்காலம் நடக்குது. பூங்காலத்தை நிறுத்தணும்னா
போங்கால போயிட்டே இருந்ததுன்னா சாயங்காலத்தில் கொண்டு விட்டுரும், சாவில் கொண்டு விட்டுரும். அப்ப சாவை தடுக்கணும்னா எதை நிறுத்தணும்? போங்காலத்தில் நிறுத்தணும். ஞாபகம், இதெல்லாம் போறதை நிறுத்தணும். இளமை போறதையும், அறிவு போறதையும், ஆற்றல் போறதையும், வயது போறதையும், உடல் தளர்ச்சி அடையிறது, மூப்பு எல்லாத்தையும் நிறுத்தணும். அதுதான் சொல்றாரு, பொங்காலம் நீங்க புரணம் கண்டோருக்கு சாங்காலம் இல்லை. சாங்காலம்னு செத்து போற காலம் இல்லை ஏடி கூட்டம்பாய், சாங்காலம் இல்லை ஏடி. போலி சாமியார்கள் நம்பி ஏமாறாதீங்க இருக்காங்க. ஏமாறாதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் செத்து பிறக்கின்ற தேவை துடி பொறுத்து முக்தி தான் இல்லை ஏடி கூட்டம்பாய், முக்தி தான் இல்லை ஏடி. வஸ்து தரிசனம் ஆட்சியை கண்டோருக்கு கஷ்டி சத்து இல்லை ஏடி கூட்டம்பாய், கஷ்டி சத்து இல்லை ஏடி. வஸ்து தரிசனம்னா இறைவன் தரிசனம், கஷ்டினா கஷ்டம், எந்த கஷ்டமும் வராது. ஒரு வாழ்க்கையில மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிக்கும், எல்லாமே அதிசயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். உனக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்காது. பிரச்சனை அப்ப வரவே வராதுன்னா இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் தீர்வு வந்துடும். நல்லா மேலு அளவற்ற காதல் கொள்ளணும். சொல்லுங்க, மற்ற அத்தனை ஐ லவ் யூவும் சொல்லுங்க. துப்பாங்கூர் ஐ லவ் யூ. ஐயாவுடைய காதல் கதையெல்லாம் வால்யூமா இருக்கும். 22 வயசுல ஆரம்பிச்சு ஒரு வால்யூம் முடியும், அடுத்த வால்யூம் தொடரும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த ஐ லவ் யூ தெரியாதவன் நினைச்சிடாது, ஏதோ ஒரு அம்மாஞ்சி போல நினைச்சிடாது. அது தனியா, அது வேற கதையா மாறிடும். பட்டி விக்ரமாத்துங்கிற மாதிரி போயிடும். விக்ரமாத்து அடங்காதெல்லாம் அடக்கும், பேசாம நடந்தே அவன் பட்டி கூடவே போவாரு. அது மாதிரி விக்ரமாத்துங்கிறதா என் கதை. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் தான் சொல்றேன், எத்தனையோ ஐ லவ் யூ சொல்லி பார்த்தோம். ஆதியில அம்மைய என்னுடைய பெற்ற தாய் தந்தைக்கு ஐ லவ் யூ நினைவாற்றோட புத்தகம் வாங்கினீங்கன்னா அதுல அம்மா அப்பா படம் போட்டு சொல்லியிருப்பேன். எத்தனை பிறவிகள் எடுக்க தயார் சொல்லுங்க. இவர்கள் எனக்கு அம்மா அப்பாவோ வரணும், நீ எவ்வளவு கஷ்டம்னாலும் கொடு, பூமிக்கு வர்றதுக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு பேரண்டா யார் வரணும்? இந்த ராமையாவும் சீதையம்மாலும் வரணும். நான் எதையும் சமாளிப்பேன். பெற்றோர் மேல அவ்வளவு. பெற்றோரை சொல்லுங்க, மனம் வருந்த வைத்து, மனம் வேக வைத்து, வருத்தப்பட்டு செய்யும் எந்த ஒரு காரியம் வழங்காது. நம்ம விருப்பத்துக்காக, நம்ம ஆசைக்காக செய்யற விஷயங்கள். அதனால எதுனாலும் சரி, அம்மா அப்பா ஓகே சொல்றாங்களான்னு பாருங்க. ஓகே சொல்லி லேட்டாங்கன்னா உடனே திரும்பி, அப்புறம்டா திரும்பி. எல்லாம் மாயை சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாம் நல்லா தெரியும், நாளைக்கு அதுவே. அதுதான் நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் லவ் அப்படி ஒரு அப்சரஸ் மாதிரி ஒரு கோடீஸ்வரி. சரி ஓகே, அது ஜாதி வேற, பொருளாதான், தெருவில் ஐஸ்வர்யத்திட்டு நிலைமையில இருக்கேன். அவங்க வச்சிருக்க ஒரு 40 வீட்டுல ஒரு சின்ன குடிசை வீட்டுல குடியிருக்கேன். இருக்கிறதுல குறைஞ்ச வாடகை வீடு எங்க வீடு, அதை விட பெரிய வீடு, அதை விட பெரிய வீடு, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு காலனியே அவங்க கையில. அவன் பெரிய மாளிகை, கார்ல வாடுறவங்க. எப்படி எம்ஜிஆர் மாதிரி பெரிய கோடீஸ்வர வீட்டு பொம்பளையத்தான் நினைக்கிறேன். இது எப்படி? அப்புறம் நான் நினைக்கிறது வந்தோடய அதே இடத்துல ஒரு பாட்டு வரும், எம்ஜிஆருக்குன்னு பாட்டு போட்டுவார். அப்ப இப்படி நடந்து போகும்போது அப்படியே மாளிகை அவள் வீடு, மரக்கிளையில் என் கூடு, வாடுவதே என் பாடு, இதில் நான் அந்த மான்னு சொன்னோம்னா இந்த வார்த்தை அவ பின்னாடியே போயிடும். சும்மா போற திரும்பி பார்ப்பான், நமக்கு பாடின மாதிரி தெரியுதேன்னு. எல்லாம் வச்சு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு வச்சுங்க. அப்போ கொஞ்சம் எனக்கு கடவுள் மேலே கொஞ்சம் கோபம் தான். சிவனின் அப்போ அன்னை மீனாட்சியை வழிபட தெய்வம். அம்மையினா நேரம் குளிச்சு முடிச்சோடனே பனியில் போட்டோம்னா அன்னை மீனாட்சி படம். அந்த காலத்தில் லேமினேஷன் கிடையாது, ஒரு டெய்லர்கிட்ட ஒரு கண்ணாடி தாளை கொடுத்து தச்சு நெஞ்சில் வச்சுக்குவேன். எங்கே போனாலும் அம்மா போகலாமா, அது கூட தான் போவேன். அந்த அம்மைனா ஐ லவ் யூ சொன்ன முதல் அம்மை. அது எப்போ போனாலும் ருச்சியாக கொடுத்துரும், மிராக்குலஸாக நடக்கும். எல்லாம் ஓகே.
இது முடிஞ்சப்பறம் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் சோகம் வரும். சோகம் வரும்போது நம்மளால் எவ்வளோ அற்புதமான ஒரு லப்பை கொடுத்தேன். கட்சியில் நாடகம் தான் முட்டையே அப்படின்னு அது ஒன்றும் பேசாமல் இருக்கும். பேச மாட்டாங்க. இடையில 2-3 முறை அப்படி சொல்லியிருக்கேன். எப்படி நான் கஷ்டப்படுறேனே, அதை படி தான் நல்லா இருந்திருப்பேனே, இப்படிலாம் கேட்பேன். அது கம்முன்னு இருக்கும். சரி, ஓகே. அப்புறம் நான் ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணி ஏதோ போராடி ஒரு பையன் பொண்ணை பெற்று பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க போகிறேன் அந்த ஊருக்கு. இப்போ எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க, அவங்க பேரை சொல்லி அவங்க எல்லா விஷயத்துக்கும் பத்திரிகை வைப்பாங்க, அவங்க வீட்டில் வச்சிடலாம். எனக்கு ஆஹா அப்படின்ட்டு ஏறத்தால ஒரு 25 வருஷத்துக்கு பிறகு பழைய நம்பரை பார்க்குற ஒரு வாய்ப்பு. ஆட்டோகிராஃப் பாணியில ஞாபகம் எழுதே ஞாபகம். கார்ல அப்புறம் வசதி ஆயிட்டேன். அப்ப ஐசியூ இப்போ சொந்த கார்ல போறேன் பத்திரிகை வைக்க. கைல்வெளி கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு தானே போறேன். சரியாச்சு. எங்க அக்கா உள்ள கூட்டு போனாங்க. உட்காந்துச்சு. ஒரு அம்மா வர வச்சு உட்காந்துச்சு. நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எங்க இருக்கிற காணமே. ரைட்டு. ஒரு பாப்பா வந்து தேநீர் குடிச்சிச்சு. கொடுத்துட்டு எங்க அக்கா மெதுவாக காதில் சொன்னாங்க, தம்பி பத்திரிகை கொடுக்கணுன்னாங்க. நான் அக்கா யார்கிட்ட கொடுக்க, எங்க காணமே, முன்னாடி உட்கார்ந்து இருக்கதா அப்படின்னா அது பல்லெல்லாம் போய் பாவமா ஒரு உட்கார்ந்துருக்கு. அப்புறம் அதை ரீசெட் பண்ணி அதை அப்படியே பாஸ்ட் கொண்டு போய் பார்த்தா அதுதான் அது. சாமி. அப்புறம் இதுவாக கொடுத்தேன். தலையாட்டாங்க. வந்துட்டு இப்போ ஏறி காரில் உட்காந்துட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நான் அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்போதான் தாய் பின்னாடி வர்றா. என்னப்பா ஓகேயா? நல்ல விட காப்பாற்ற கிளவியோட நான் என்ன பாடுறேன். நான் தான் யூத்தா நல்லா ஜாலியாக ஆடி பாடிட்டு இருக்கேன். இது மெயின் நான் என்ன பண்ணுவேன் தெரிஞ்சுக்கிறேன். சரியாத்தான் செய்வேன். சும்மா வருஷத்துக்கு ஆடாது. சரிமா கொடுத்துக்கிட்டேன். நீ நினைக்கிறதெல்லாம் சரி நினைச்சாங்க. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ சொல்லணும். ஈசன் யார் வழியிலையாவது சொல்லுவார், அப்படி செய் சொல்லுவார். அதை கரெக்டா கேட்டு நடக்கும். கர்ம வினைப்படி அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு தியாகமா மாறும், அது புண்ணியமா மாறும். இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அது பாவமா மாறி. அதனால அந்த கர்மாவை மட்டும் அடர்த்திய குறைச்சிக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க. அதனால இந்த குடும்ப சித்தர் பாட்டு இப்ப நெஞ்சில கை வைங்க, கண்ணை மூடுங்க. குடும்ப சித்தரோட ஒரு 4 வரியை மட்டும் அப்படியே கேளுங்க. 1 நிமிஷம் தான், அப்படியே கேளுங்க. ஊரலும் கண்டோரி பூமியிலே வர காரணமில்லையடி, தூதம்பாய் காரணமில்லையடி. கண்டத்துக்கு அப்பால் அகன்ற சூடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி, தூதம்பாய் பிண்டத்துள் பார்ப்பாயடி. இதத்தான் ஐயா பரலோக கீதங்கள் இகலோக கீதங்கள்னு போட்டிருக்கேன். தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் இந்த பென்றை வாங்கிட்டு வெரி குட். இகலோக கீதங்கள்ல வெற்றிக்குரியது பாடல்கள். சொல்லுங்க. மனசு தளர்ச்சியா இருக்குமோ அந்த பாட்டை கேட்டீங்கன்னா சும்மா தூக்கி நிறுத்தும். அதெல்லாம் சினிமா பாட்டு. ஐயாவை உயர்த்திய அந்த பாடல்கள். பரலோக கீதங்கள் எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய திருவாசகம், நீங்கள் கேட்க வேண்டிய திருவுருப்பா, நீங்கள் கேட்க வேண்டிய கதம்பை சித்தர், அகப்பை சித்தர், பாம்பாடி சித்தர், அந்த பாடல்கள் எல்லாம் சித்தர் பாடல்கள் எல்லாம் அந்த சொன்ன ஒரு மகான் மறைஞ்சாருன்னு சொல்லி என் கையில ஒப்படைச்சிட்டு அந்த பாடல்கள்லாம் அதில் இருக்கும். அதை நீங்க வாங்கி நீங்களும் கேட்கணும். வேணுங்களுக்கு நீங்க பதிவு பண்ணி கொடுத்துடலாம். எவன் சொத்தும் கிடையாது.
அது சிவன் சொத்து, எல்லாரும் கொடுங்க, ஒண்ணும் இல்லை. ஆனா நீங்க ஒரு மெயினா வாங்கி ஐயாவுடைய ரிக்வெஸ்ட். ஏன்னா நான் இந்த நோட்ஸ் எல்லாம் ஏன் அப்படி மொத்தமா கொடுக்குறேன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி இனிமே அந்த கிளாஸ் எல்லாம் ரொம்ப நடத்துவேன்லாம் சொல்ல முடியாது. நான் அங்க ஒரு குடில் கட்டுறேன், முருகர் சொன்ன மாதிரி தான், பெரும்பாலும் என்னை அங்க வந்து செஞ்சு இங்க வந்து போயிடுவேன். உங்க இடத்துக்கு நான் வந்த காலம் ஒரு காலம், நீங்க நான் இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் வராட்டி போன்றது ஒரு காலம், விளங்குதா? அதனால அந்த காலத்தை நோக்கி தான் அந்த குடியில ரெடி பண்ணிட்டு நான் ஒரு 1 மந்த்துக்குள்ள இனாகிரேட் பண்ணிடுவேன். அப்புறம் விபாசனா மாதிரி நீங்க சமாதியை வந்து கத்துக்கலாம். சமாதியை மட்டும் தான் கத்துக்கணும். என் கூட ஒரு 5 நாள் இருந்து காலையில இருந்து தங்கி சாப்பிட்டு அதெல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் வீட்டில் போய் நீங்க லான்ச் பண்ணிக்க வேண்டியதான். அப்ப என்ன தேடி நீங்க மதுரை மாவட்டத்துக்கு வரணும். மதுரை மாவட்டத்துல ஒரு காட்டுல ஒரு இதான் அந்த பென்ட்ரைவ் 400 ரூபாய் வாங்கி, அதே மாதிரி என்னுடைய உரை இது வரைக்கும் 19 மணி நேரமா தொகுத்துருக்காங்க. எங்கெங்க பேசின உரையெல்லாம் இதுல இருக்கும். முனமே மாவும் சக்தி, விதிய வெல்வம் எல்லாம் இதுல இருக்கும். ஒரு 10-15 தலைப்புல இருக்கும். இது 500 ரூபாய் இதனுடைய கெப்பாசிட்டி. அதனால வாங்கி வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு அப்படியே பறக்கி கொடுங்க, சரிங்களா? ஓகே. இந்த புத்தகங்கள் எல்லாம் பொக்கிஷங்கள், சாதாரண நினைச்சிடக்கூடாது. நான் வந்து இது கேட்டதும் கிடைத்தது. இந்த புத்தகத்தை வச்சே திருக்குறளை எம்ஃபில் பண்ணவன் 10 பேர் இருக்கான். ஏன்னா அதோடைய அவ்வளவு சூட்சுமத்தையும் எங்க அப்பா நிகழ்ச்சியில சொல்ல நான் அதை குறிச்சு வச்சிருக்கேன். அதான் கேட்டது. எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிண்டலா கேட்பாங்க. எப்படி கேட்பாங்க? கிண்டலா கேட்பாங்க. ஆனா இவர் அதுக்கு பங்க்சுவலா பதில் சொல்லுவாங்க. திருவள்ளுவரோட குரல்ல முண்டம்னு திட்டுறாருன்றாங்க. முண்டம்னா அவர் திட்ட மாட்டார் இல்லையா? அவருன்னே எங்க அப்பா சொல்லுவாரு, ஆமா 9வது குரல்ல கோளில் பொறியில் குணமில்லவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படின்றாரு. காதுக்கு கேட்கலைன்னா செவிடு, கண்ணுக்கு தெரியலைன்னா குருடு, வாயிற்கு பேச முடியலன்னா ஊமை. ஹேண்டிகேப்டு தானே? தலையே இருக்கு, இறைவன்கிட்ட சரண்டர் ஆகல. தலையே பயன் இல்லை, காது பயன் இல்லைன்னா செவிடு, கண்ணு பயன் இல்லைன்னா குருடு, வாய் பயன் இல்லைன்னா ஊமை, தலையே பயன் இல்லைன்னா முண்டம் தானே? இது மாதிரி அவர் எல்லாம் எனக்கு படக்காரு. அவன் கேட்கிற கேள்வி ஒன்றா இருக்கும், ஒரு அருமையா அது பதில் சொல்லியிருப்பார். அதான் இதெல்லாம் நான் சொன்னதில்லை. இதெல்லாம் வந்து ராயல்டி கொடுத்துட்டேன், அங்க வெளியிட்டது நான் தான், வாங்கித்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மாதிரி இது நான் செய்த 16 கவனம் எப்படி நிகழ்த்துகிறேன், அந்த டெக்னிக்கெல்லாம் உள்ளடக்கியது. இது மகா முக்கியமான விஷயம். சிவசூத்திரம் ஈசன் 112 டெக்னாலஜி சொன்னார் நேரடியா. 112 முறையில இந்த டெக்னாலஜில என்கிட்ட நீ வரலாம். முதல்ல விபாசனா தான் அவர் முதல் டெக்னிக் சொன்னது. மூச்சை கவனின்னு ஆரம்பிப்பார். அவருடைய அது இது வந்து ஓஷோ சொல்லன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஓஷோ தான் அதை ஆரம்பிச்சு வச்சவர். அதே மாதிரி என் தாய் அவை தாய் அறம்பொருள் இன்பம் எழுதினாரு. ஆனா யோகத்தை திருவள்ளுவர் தொடல. அந்த யோகத்தை மட்டும் விளக்கி அவை குரல்னு 31 அதிகாரம் 110 குரல். அதுதான் சொல்லுவாங்க, புருவத்தில இருந்து சொல்லுங்க, புருவத்துல ஜூம் பண்ணி அந்த சாம்பவியில கண்ணை கட்டி புண்ணியனை காணில் சொல்லுங்க, புண்ணியனியாக இறைவனின் தரிசனத்தை பார்த்துட்டேன்னா உருவற்று நிற்கும் உடம்பு. உருவமே காணாம போயிடும், நீ மறைஞ்சே போயிடலாம். தேகத்தை போட்டு போக வேண்டியதில்லை, உட்கார்ந்து சமாதி போடணும்ன்ற தேவையில்லை. உருவற்று நிற்கும் உடம்பு. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் சொல்லுங்க, உடம்போட பிறவி எடுத்துட்டேன்னா உடம்பினுள் உத்தமனை காண். அதுதான் உன்னுடைய லட்சியமா இருக்கும். தாய் சொல்றாரு, அதான் சொன்னார். அவர் சொன்னார், எங்கும் நிறைந்தே இருக்கின்ற ஜோதி அங்கத்துள் பார்ப்பாய். அது எங்கும் நிறைந்த ஜோதி. கண்ணை மூடி உன் அங்கத்துல உன் புருவத்துல பாரு. தூதம்பாய் அங்கத்துள் பார்ப்பாய். அண்டம் நிறைந்த ஜோதி அண்டத்துல பாரு, பிண்டமாயும் தேகத்துல பாருன்னு சொல்லுவார். அந்த அவ்வை குரலும் சிவசூத்திரம், முதல்ல சிவசூத்திரம் 112 டெக்னாலஜி, அவ்வை குரல் 2 உள்ளது. இதுல 94வது சூத்திரத்துல சொல்லுவாரு, உன் கஷ்டத்துக்கு யாரும் காரணம் இல்லடா, நீதான் காரணம். அதாவது நோயாலும் வறுமையாலும் பிற துன்பங்களாலும்
மனிதன் சீரழிவதற்கு சிவமாகிய நானும் சக்தியாகிய நீயோ காரணம் அல்ல. அம்மைய மடியில வச்சுட்டு சொன்ன சூத்திரம். அதனால அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு, அதை இது ரீட் அவுட் பண்ணியிருப்பாங்க, அதை வெளியிட்டிருப்பாங்க. அம்மைக்கு தான் சொல்லியிருப்பாரு. காரணம் அல்ல, மனிதர்களின் தொடர்ச்சியான எதிர்மறை எண்ணங்களே காரணம். உன்னுடைய மைண்ட் செட்டு தவறான மைண்ட் செட், தவறான ஆட்டிடியூட் இல்லைங்கதா சொல்றாரு பாருங்க. தன் எலும்பும் தோலும் ரத்தமும் கெட்டு நோயுற்றதாகவும் தன்னை இருளும் இறப்பும் சூழ்வதாகவும் தொடர்ந்து ஒரு வாரம் ஒருவன் பாவனை செய்தால் நோயுற்று இறந்து விடுவான். அதற்கு எதிராக எல்லாம் ஒளிமயமாகவும் ஆரோக்கியமயமும் இளமையாகவும் மாறி வருவதாக பாவனை செய்தால் அவ்வாறே மாறிவிடுவான். மனிதனை பொறுத்தவரை அவனவன் தலைவிதியை அவனவனே தான் தீர்மானிக்கும். இதுக்கு மேல என்ன வேணும்? வருஷத்துக்கு முன்னாடி ஆதியில மனித கூட்டத்துக்கு, மனித தமிழ் மனித கூட்டத்துக்கு சொன்ன சூத்திரம் இதுதான். இது வந்து திருக்குறள்ல இருக்கிறத வச்சு நாம் தான் கடவுள் என்னென்ன குவாலிட்டி கெப்பாசிட்டி எல்லாம் நாங்க இழுத்தோம்னா சிவா உள்ள வந்துட்டு என்னென்ன குணம் நம்மகிட்ட வந்தா ஈஸ்வரன் வருவாரு. நான் ஒன்னா இந்த புத்தியில எனக்கு கிடையாது. நான் ஒரு அப்புறாணி, ஒரு வாத்தியான், அவ்வளவுதான். சம்பளத்துக்கு வேலை செய்வேன். வாத்தியானா இருக்கிறதுக்கு அறிவெல்லாம் தேவையில்லை. அதுல இருக்கிறதே சொல்லணும், வெளியில புத்தகத்துல இருக்கிறத சொல்ல போறோம், சொந்தமாக சொல்ல போறோம். நாமளும் அவன் சயின்ஸ் எழுதி வச்சிருக்கான், அந்த சயின்ஸை போட்டு காட்டிட்டாங்க. அதுல சந்தேகம் கேட்ட நமக்கே தெரியாது. அதுல ஹிஸ்டரி எழுதி வச்சிருக்கான், அந்த கதையை நம்ம சொல்லுவோம். அது கொஞ்சம் டெக்கரேட்டிவா சொன்னா நல்ல வாத்தியம் இருக்கிறத அப்படியே எழுதிட்டு போடா அப்படின்ட்டோம்னா இந்த வாத்தியம் சரியில்லை. அவ்வளவுதான். இது ரொம்ப முக்கியம். அதாவது திருக்குறள் இரண்டு வரியில் உலக ரகசியத்தை சொன்ன, வாகியல் ரகசியத்தை 2 வரியில சொன்னார். அத இங்கிலீஷ்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணாரு கவிஞர் சுத்தானந்தபாரதி. அதுதான் அந்த சுத்தானந்தபாரதியோட மொழிபெயர்ப்பை ஐயா வந்து 1330 படிச்சு நான் ஐயா வந்து அதையும் கவனத்துல சேர்த்துக்கிட்டேன். ஆங்கில கவனம் தமிழ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி 2 வரியில பஞ்சா இருக்கும். தொட்டனை துரு மணற்கேணி as deep you dig, as deep you sand spring flows, as deep you learn, knowledge grows. தீயினால் சுட்டவன் வெளிநாட்டுல ஜெர்மன்லயோ லண்டன்லயோ தீயினால் சுட்டவன் உள்ளாரும் மாறாது நாமினால் சுட்டவன் கேன் யூ சே இன் இங்கிலீஷ் அப்படின்னு ஒருத்தர் கேட்கறாருன்னு வச்சுக்க. The fire band wounds do find a cure, the tongue band wound dress a running sword நான் சொல்லணும். அந்த மாதிரி 1330 படிச்சு வச்சிருக்கேன். அதுக்கு என் மேல கேஸ் போட்டான். ஏன்னா இது அவார்டு கொடுக்குற ஆள் இல்லை, இவனை உள்ள ஜெயில தான் வச்சு இவ்வளவு படிச்சவன் வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னு உங்க மக்கு விக்கு வச்ச மக்கு. அவனுக்கு தமிழும் வராது, இங்கிலீஷும் வராது, ஹிஸ்டரி ஜாகிரபிக்கும் தெரியாது, இண்டிபெண்டன்ஸ் டே எது, குடியரசு தினம் தெரியாது, தமிழ் வாழ்த்து தெரியாது, தேசிய கீதம் தெரியாது. 2500 1500 கூட்டினா 5000 ரூபாய். கணக்கும் வராது, வரலாறு வராது, இந்த கரூர் ஒரு அளவு வராதுன்னா அவன் போகணும். அமெரிக்கால நான் பேசும்போது இப்படியே மாதிரி இன்னைக்கு எப்படி அதே மாதிரி தப்பு தப்பா வாசிட்டு நான் உட்கார்ந்து 1/2 மணி நேரத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். எவ்வளவு நேரம் நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவனை நம்பி இருப்பான், அவன் 200 ரூபா கொடுத்து கூட்டு வந்திருப்பாங்க காத்துட்டு இருக்கான். அமெரிக்காக்காரனுக்கு என்ன வேர்த்து வடியுது, அந்த மாநாட்டுல கைதட்டுறான். கைதட்டுனா மக்களுக்கு அப்பயா தெரிய வேணும், உட்காந்துட்டு தான் கைதட்டான்னு அதோட படிச்சுட்டே இருக்கு. பக்கத்துல வந்து ஸ்லிப் பண்ணிட்டுனா உடனே நிறுத்தவும் பார்த்துட்டு அப்புறம் எல்லாத்துக்கும். அப்புறம் 3 நாள் கழிச்சு
அவ்வளவு 3 நாள் தொடர்ந்து அத்தனை மனோரமா ஆட்சியிலேருந்து ஒய்ஜி மகேந்திரன் நாடகத்திலேருந்து பட்டிமன்றம் ஏகப்பட்டது நடந்துச்சு. குளம்புறம் வந்து நடத்தினாங்க. கடைசி நிகழ்ச்சி அவன் சொன்னான், இந்த 3 நாள் நடந்த அந்த மாநாட்டில் எல்லா அமெரிக்க கூட்டு தமிழ் சங்கங்களின் இந்த மாநாட்டில் சிறந்த நிகழ்ச்சியை தேர்ந்தெடுத்து நம்முடைய ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை நடத்திய அந்த கலைஞர் குழுவை இப்போது மேடைக்கு எழுந்து அமெரிக்காவின் பாரம்பரிய கலாச்சாரப்படி எழுந்து நின்று கைதட்ட இருக்கிறோம். நானும் அப்ப இந்த பர்கரை கடிச்சுக்கிட்டு ஒரு பெப்சியை குடிச்சிட்டு அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க முதல் வரிசையில. இந்த பக்கம் மக்கு, இந்த பக்கம் மணிவண்ணன், நடிகர் மணிவண்ணன் காமெடி ஆக்டர் இவர் உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஃப்ளைட்ல போகும்போது ரொம்ப ஃப்ரெண்ட், அமையமேன்னு பேசுற அளவுக்கு, கெட்டவாரம் திட்ட அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அப்புறம் அந்த நிகழ்ச்சின்னு அவன் சஸ்பென்ஸ் வைக்கிறான். எல்லாரும் ஆவலா பாக்குறாங்க. அந்த நாடகமா இருக்குமா, இந்த பட்டிமன்ற குழுவா இருக்குமா, அந்த கவியரங்கு குழுவா மேத்தா வந்திருந்தாரு அவருக்கு குழுவா இருக்குமான்னு எல்லாம் ஆர்வமா பாக்குறாங்க. அவர் குழுன்னு சொன்னதுனால ஏதோ கூட்டமா நடத்த நிகழ்ச்சி, நாடகமா இருக்கலாம், அது பாட்டிமன்றமா இருக்கலாம். நம்ம குழு கிடையாது, சிங்கிள் ஒன்மேன் ஷோ தானே, அது நமக்கு இருக்காதுன்ட்டு நான் சந்தோஷமா கட்டிட்டு பெப்சியை குடிச்சிட்டு இருக்கேன். அந்த நிகழ்ச்சி 16 கவனம் திருக்குறள் ராமகவனம். மணிவண்ணன், நான் ஒன்னும் திட்ட மாட்டேன், பத்திரம் வச்சிருக்கேன், போய் அவார்டை வாங்கிட்டு வா. ஊர்ல நாங்க தான் நாட்டாம, நீ சூனியக்காரன், அந்த மந்திரம் போட்ட பத்தியா, எங்களை வேணா கண்டிட்டான் பத்தியா, ஊர்ல நாங்க போனாலே சுத்தி ரவுண்டு கட்டி நிற்பாருங்க. அப்புறம் போய் வாங்கிட்டு வந்தேன். அப்ப இந்த ஆள் எதிர்த்து நின்று கைதட்டான். நம்ம மேல என்ன போடுற, எஃப்ஐஆர் போடுறான். அப்ப மண்டையில என்ன இருக்குன்னு பாத்துக்க. இவனெல்லாம் இருக்கணுமா நாட்டுல, பூமியில குளம்லாம் வாழணுமா, யோசிக்கணும். எல்லார் நெஞ்சில் சொல்லுங்க, எவனுக்கு ஆன்ம ரகசியம் ஞானம் இல்லையோ அவன்கிட்ட ஈசன் வரவே மாட்டார். உங்களுக்குள்ள வரணும்னா முதல்ல என்ன கொடுத்துருவாரு, இன்சர்ட் பண்ணிடுவாரு. ஞானம்ன்ற சிம்ம இன்சர்ட் பண்ணிடுவாரு. அது யாரா இருந்தாலும் இன்சர்ட் பண்ணிடுவாரு. நீ என்ன படிச்சிருக்க, என்ன கை நாட்டான்னு கூட பார்க்க மாட்டாரு. தப்புன்னு இன்சர்ட் பண்ணிட்டு தான் தூக்குவாரு. ஞானம் இல்லாதவங்க மேல எடுக்க முடியாது. ஞானத்தை கொடுத்துருவாரு. ஞானத்துக்கு வந்து படிப்பு தேவை. என்ன வள்ளலார் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சாரு. நீங்க அத்தனை பிஹெச்டி யாரை படிச்சு யாரு படிச்சு பிஹெச்டி வாங்கலையா? 3ஆம் கிளாஸ் படிச்ச வள்ளலார் படிச்சுதான் பிஹெச்டி வாங்குறாங்க. அவர் டிகிரி வாங்கினாரு, எஃப்இ பண்ணாரு, பிஹெச்டி பண்ணாரு. அதனால அந்த ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் அதுக்கு ஒரு எளிமையான உரை. திருக்குறள் உணர்வு ஒரு அரிய பொக்கிஷம். அது மாதிரி திருமூலர் திருமந்திரம், அது கூட ஒரு புத்தகம், திருமூலர் வாழ்க்கை ரகசியங்கள் இல்லையா, கொண்டு வரலையா? அது வெளியில இருக்கும். சரி, இது பரவாயில்ல. அது வந்து திருமூலர் 4 வரியில. திருக்குறள் முழுக்க படிக்க முடியாது. திருக்குறள் நீங்க படிச்சிடலாம், அது 3000 பாட்டை படிக்க முடியாது. அதுக்காகத்தான் அது சுருக்கமா அது ஐயா எழுதி உங்களுக்கு புத்தகமா ஐயா கொடுக்குறேன். சரிங்களா? அதை நீங்க படிச்சுக்கிட்டு அது ஜிஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு போகும். இது வந்து உங்களுக்கு வானமே நம்ம இல்லைன்னு ஹவு டு யூஸ் த மைண்டுங்கிறத விஷயம். இது மாதிரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி, இதெல்லாம் வந்து மைண்ட் டெக்னாலஜியை பற்றி சொல்றது. ஐயா என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போ உங்களுக்கு டீ பிரேக் அனுப்ப போறேன். இந்த புத்தகங்களை நீங்க வாங்கினீங்கன்னா ஒரே ஒரு புத்தகத்துல ஐயா கையெழுத்து போடுறேன் மத்தியானம். எது எல்லா புத்தகத்தையும் எடுத்துக்காதீங்க, கிளாஸ் நடத்துறது. ஒருத்தருக்கு ஒரு புத்தகம், நீங்க எத்தனை புத்தகம்னாலும் வாங்கு, ஆனா கையெழுத்துக்கு எத்தனை வைக்கணும்? பேரை எழுதி சொல்லுங்க, போன் நம்பர் எழுதி ஒரே ஒரு புத்தகத்தை மட்டும் வைக்க. ஐயா மத்தியானம் சாப்பிட மாட்டேன், உட்காந்து உங்களுக்கு கையெழுத்து போடுற வேலை தான். ஊருக்கு பயங்கரமான ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. இந்த அதிபர் ராமலிங்கம் எனக்கு தெரியாது, இவர் இவ்வளவு ஆர்வமா நம்மள கனவுல வச்சிருப்பாரு. நாங்க வந்து சிவனேன்னு வந்து நாங்க நெட்ல பார்க்கும்போது கொஞ்சம் வாடகை எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது. நீங்க சாப்பிட போற உணவுக்கு வந்து 300 ரூபாய் சார்ஜ். எவ்வளவு? 300 ரூபாய். இதுக்கு ஒரு 60,000 ரூபாய் மட்டும் வாடகை இப்படிலாம் இருக்கு.
அப்புறம் மேனேஜர் சொன்னாரு, நீ நேரில் வந்தீங்கன்னா அவரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன், ஐயா முதலாளி குறைப்பாரு. சரி நேரில் போய் தான் பார்க்கலான்ட்டு வந்தா ஐயாவை பார்த்து பிரமிச்சு நின்னாரு. நீங்கன்னாரு. எஃப்ஐஆர் போட்டு தெரிஞ்சிச்சா? 16 கவனம். ஆமான்னு ஐயான்னு கிட்டவான்னு காலில் விட்டுட்டேன். உங்களோட போனதையும் குறுக்க வந்துச்சேன். இங்கெல்லாம் வாடகையாவது ஒன்னா போய் எழுதி வாங்கிப்பா, தோசை கொண்டு வா, காப்பி கொண்டு வா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. ஏய் நான் தெரியலடா, இவரை சேர்த்த 5 பேர். நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோ எப்படி வச்சிருக்காரு, டியூப்லைட் போட்டு மாட்டியிருப்பாரு. வெளியில பாருங்க பாடலாகிய ஒரு பேனர், ஊர் பூரா வாக்கு போச்சு விட்டாரு. ஓனர் இன்னைக்கு அவருக்கு நிறைய புத்தாண்டுக்கு நிறைய பேர் பார்க்க வருவாங்கன்ட்டு மத்தியானம் வரையிருந்திருக்காரு. அப்ப அவர் தான் உங்களை பத்தி நான் பேசணும், யார் பேசினாலும் சரியா வராது, நான் பேசினா தான் சரியா வரும், சரி பேசுங்க. அதனால உங்களுக்கு பிரமாணமான விருந்து வச்சிருக்காரு. அதை நீங்க இப்போ புத்தாண்டு கேக்கு டீ சாப்பிட்டு நீங்க வந்துடலாம். ஒரு புத்தகத்தை வைங்க, மத்தியான உணவு இடைவேளையில ஐயா உங்களுக்கு அதில் கைது போட்டு மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க வாங்கிட்டு ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துங்க. எல்லாம் டீ சாப்பிட்டுட்டு கேக் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சுட்டு பத்திரமா வந்து சேருங்க. அடுத்த கட்டத்தை நம்ம போகலாம். AS ஆதி சக்தி யூடியூப் சேனலை பார்த்து அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைத்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஆன்மீக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கண்டுகளிக்க அனைத்து திருச்சியிலே உள்ள எல்லா இடங்களிலும் நாங்கள் சிறப்பான ஆன்மீக நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம்.